கருணா யார் தப்பு கணக்கு போடுறா? முதலமைச்சர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரை சொல்றாரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஆளும் கட்சி குறித்து அரசு மீது தான் தப்பு கணக்கு போடுறதா சொல்றாரு. அமாவாசை அரசியல் கிட்டத்தட்ட வேற ஒரு தளத்துக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இந்த அரசியலை கொண்டுட்டு போயிருக்கார். அமாவாசைனாலே அதிமுக பீரியடில் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது வரக்கூடிய அமாவாசைகள் தான் சரித்திர புகழ் பெற்றவை. ஏன்னா அப்போல்லாம் எப்போ அமாவாசை வந்தாலும் எந்த அமைச்சர் மாற்றப்படுவாரோன்னு ஒரு திகிலாகவே இருப்பாங்க. ஒரு முறை தொடர்ந்து 2 அமாவாசை தொடர் அமாவாசைக்கு 2 முறை மாற்றி விட்டார். ஆனால் அவர்களுக்கு எந்த நேரமும் மனசுக்குள்ள அமாவாசை நோக்கியே ஒரு எண்ணம் இருக்கும் போல இருக்கிறது. பொதுவாக நம்ம அரசியலில் தேர்தலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களிடையே மேண்டேட் கேட்க போகும்போது 5 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகள் எங்களிடம் ஆட்சியை தாருங்கள் தான் கேட்போம். ஏன்னா நம்மளுடைய சட்டம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துகிறது. வெற்றி பெற்றால் அந்த கட்சி 5 ஆண்டுகள் அந்த மாநிலத்தையோ அந்த நாட்டையோ ஆளலாம். அப்போ ஆண்டு கணக்கில் தான் சட்டம் இருக்கிறது. அதிகபட்சம் பேராசை எப்போ இந்த ஆட்சி முடியும், நமக்கு வாய்ப்பு இருக்கான்னு பேராசைக்காரராக இருந்தால் கூட மாதக்கணக்கிலையாவது சொல்லலாம். ஆனால் அந்த அமாவாசை கணக்கில் சொல்வது என்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எந்த நேரமும் ஜோசியக்காரர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஒரு கணக்குகளை போடுகிறாரோ எதிர்க்கட்சி தலைவர். ஏன்னா ஜோசியத்தில் மட்டும்தான் அமாவாசையை மையப்படுத்தி அனைத்து நாட்களும் அனைத்து தீர்வுகளும் சொல்லப்படும். இந்த 48 நாளில் சரியாக போயிடும், 3 அமாவாசைக்கு இந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க, 12 அமாவாசைக்கு இந்த விரதம் இருங்கன்னு. இப்போ அது எண்ணம் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு திராவிட கட்சியா நீங்க பாக்குறீங்கன்னாலும் அவர்கள் வைக்கிறது அரசு செலவினங்கள், நிதி பற்றாக்குறை, எல்லா கேள்வியும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. நீங்க இவ்வளவு கடனை வச்சிருக்கீங்கங்கறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சபைக்கு உள்ளியாகட்டும் வெளியாகட்டும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு அற்புதமான களம் இருக்கிறது. இடைத்தேர்தல் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். அப்போ இடைத்தேர்தலில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி போட்டியிட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தால் ஒவ்வொரு தெருவாக அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளுங்கட்சி போயிருக்கும். அந்த வாய்ப்பை அவர் ஏன் தவற விட்டார்னு தெரியல. அது அரசியல். அதை அந்த இடத்துல தவற விட்டு இங்கே அறிக்கையில் அமாவாசை என்று பேசும்போது அப்படி தான் அவர்களுக்கு பதில் வரும். ஆக ஒரு முக்கியமான ஒரு சில கேள்வியை பொங்கலூர் மணிகண்டன் கேட்டார். அதுக்கு நான் பதில் சொல்ல நினைக்கிறேன். முதல்ல அதிமுக பாஜக செய்யக்கூடிய அநீதிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் பொதுவாக ஒரு எதிர்க்கட்சிக்கான கடமையை ஏன் நீங்கள் இன்னும் தீவிரமாக செய்யவில்லை என்று நண்பர் கேட்கும்போது, ஒரு பாஜக பொதுவாக அதிமுக காலத்திலும் எங்களுக்கு இந்த அநீதி நடந்தது. பொதுவாகவே தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அணுகுவது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் அது அவர்களுடைய அணுகுமுறை என்பதை ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகளில் முதல் ஓராண்டு முழுக்க நமக்கு கோவிட் பேரிடரில் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளில் ஒரு கடுமையான நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள், கொண்டு வர வேண்டிய திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செய்ய வேண்டிய விஷயங்கள், பல சாலைகள், பாலங்கள். நீங்கள் இப்பயும் உங்களுக்கு நினைவு இருக்கும், 2006-11 ஆட்சியில் கலைஞர் இருக்கும்பொழுது போர்ட்டிலேருந்து மதுரவாயில் வரைக்கும் ஒரு உயர்மட்ட பறக்கும் சாலை ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி அதை கட்டி இன்றைக்கி பாலம்லாம் அத்தனை காலமும் நிற்குது. அது அப்படியே ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தோன்னா அப்படியே 10 ஆண்டுகள் கைவிட்டு விட்டார். இப்போ அந்த மாதிரி பல கைவிட்ட ப்ராஜெக்ட்லாம் எடுத்து ரிவைவ் பண்ணுறதுக்கு கடுமையான நிதிகள் தேவைப்படுது. நிதியை பற்றி பேசும்போது எங்கே போகுது அந்த பணம், நீங்கள் கடன் வாங்குகிறீங்களே அந்த பணம் எங்கே போகுதுன்னு கேட்டார் திரு பொங்கலூர் மணிகண்டன். அதுக்கு தான் பட்ஜெட் வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டை எதற்கு வைக்கிறாங்க, எதற்காக எல்லாத்தையும் வச்சு பட்ஜெட் கூட்டத்தொடர்னு வச்சு அவ்வளோ டிமாண்டு படித்து அவ்வளோ விவாதம் நடக்கிறது என்றால் எங்கே போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான். அவங்ககிட்ட புக்லெட்டும் இதுவும் கொடுத்துருக்காங்க, அதை படிக்கல போல இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ கடன் வாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகமாக கடன் வாங்குறது நான் பதில் சொல்கிறேன். 2006-11 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது வாங்கிய கடன் 43,892 கோடி ரூபாய். அதுதான் நம்மளுடைய அதிகபட்ச கடனாக இருந்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சரித்திரத்தில் 43,892. கலைஞர் ஆட்சி முடிந்து 2011 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வராங்க. 2011 16 வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் 5 ஆண்டில் அவர் வாங்கிய கடன் 1,09,000 கோடி. அதுவரை இருந்த மொத்த கடனே 43,000 கோடி. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் அவர் வாங்கிய கடன் 1,09,000 கோடி. அதாவது 150% அதிகமான கடனை அவர் அந்த 5 ஆண்டுகளில் வாங்கினார். அவருக்கு மீண்டும் 5 ஆண்டுகள் மேண்டேட் கொடுத்தாங்க மக்கள்.
அப்போ 2016 21 வரைக்கும் மறுபடியும் அதிமுக ஆட்சி தான். அதில் ஓராண்டு தான் அம்மையார் இருந்தாங்க, மீதி 4 ஆண்டுகள் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் வாங்கிய கடன் அந்த 5 ஆண்டுகள் 2,74,436 கோடி, மீண்டும் 150%. அப்போது 2016 இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் 300% அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அவங்க. இப்போது 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவன் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் வாங்கியிருக்கிற கடன் 3,47,859 கோடி. இந்த 3,47,000 என்பது இதற்கு முன்பு வாங்கின 2,74,74,000 விட அதிகம். 3 லட்சத்தின், ஆனால் சதவீத கணக்குப்படி வெறும் 26% தான் அதிகமாக வாங்கியிருக்கிறோம். எப்படி இது சாத்தியமாச்சு? 150% அதிகமான கடன் இப்போ ஏன் 26% மட்டும் ஆகியிருக்கிறது என்றால் எப்படி சரி பண்ணுனீங்க? அதற்கு ஏற்ற மாதிரி ஒட்டுமொத்த மாநிலத்தின் வருவாயை நாம் கூட்டியிருக்கிறோம். அந்த வருவாயை கூட்டியதால தான் இந்த இவ்வளவு 3,47,000 கோடி கடன் வாங்கினாலும் 26% மட்டும்தான் அது கடனாக மாறுகிறது. அப்போ இந்த மாதிரி ப்ரோஆக்டிவான ஒரு அரசுல தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம நினைச்ச மாதிரி கடன் வாங்கிட முடியாது. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்த மாநிலத்தின் ஜிடிபியில் இவ்வளோ தான் நம்ம வாங்க முடியுன்ற அந்த கட்டுப்பாடு இருக்குது. நாம் பல பெரிய ப்ராஜெக்ட்ஸை அப்படியே ஃபண்ட் கொடுக்குறத நிறுத்தினாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, தொலைக்காட்சியில் பல முறை விவாதிச்சிங்க இந்த மெட்ரோவை பற்றி. மெட்ரோ 2க்கு 1 பைசா கூட கொடுக்கல, ஆனால் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு மாதமும் 400 கோடி 500 கோடி பில் கொடுத்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அது புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக எஸ்எஸ்ஏல வரக்கூடிய பணம் 2000 கோடி ரூபாய் இது வரைக்கும் அவர்கள் தரவில்லை. ஆனால் நம்ம அங்கே சம்பளத்தை கொடுத்துட்ருக்குறோம். பெரிய வெள்ளப்பேரிதல், நெல்லையில் வந்த வெள்ளமாகட்டும், மிக்ஜாம் புயலாகட்டும், எல்லா சென்னையில் வந்த பெருமழையாகட்டும், இவ்வளோ பேரிடருக்கும் நம்ம நிவாரண நிதி கேட்குறோம். ஒரே பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமது பங்காக நமக்கு என்ன தரணுமோ, பேரிடர் நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் தர வேண்டிய பங்கு தான் நமக்கு வருது. அவர்களா கொடுக்கறது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எப்போதுமே ஒரு எதிர் மனநிலையிலேயே அணுகுறீங்க? அது சில நேரங்கள்ல ஆளும் கட்சிக்கும் மத்திய அரசுக்குமான ஒத்திசைவு இல்லை, அதனாலேயே இது எதுவுமே உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாரு. ஒரு எதிர் மனநிலைன்றது ஒரு தவறான விஷயம். நம்ம உரிமைக்காக கேட்குறோம். மற்ற மாநிலங்களில் பெரும்பாலும் மாநில உரிமைக்காக அவர்கள் குரல் கொடுப்பதில்லை. மாநிலங்களுக்கு உரிமை வேணுன்ற கான்செப்டே கூட பல மாநிலங்களில் கேட்கறதில்ல. நம்ம மாநிலங்களுக்கு எந்த ஒரு உரிமை இருக்கும் உரிமைகளையாவது தக்க வைத்த போராடும். 40 எம்பிக்களை வச்சிருக்கிறீங்க, நாடாளுமன்றத்தை முடக்கி நாடாளுமன்றத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி வாங்குங்க அப்படின்ற. இல்லை, அதுதான் சொல்றேன். இப்போ இவர்களுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா, நாடாளுமன்றம் நடக்காம இருக்கிறது தான் பாஜக விரும்புகிறது. பாஜகவுக்கு நாடாளுமன்றம் நடத்துறதுல எந்த விருப்பமும் இல்லை. அவர்கள் காலையில் ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு தகராறு பண்ணி அதை மூடிட்டு போயிடுறாங்க. கடைசி நாளில் எல்லா மசோதாவும் பாஸ் பண்ணிடுறாங்க. அவர்களுக்கு எந்த மணி பில்லு நிற்கலை, எந்த சட்ட மசோதா நிற்கலை. அவர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். விவாதிக்க வேண்டிய இடத்துல ஒரு ஃபோரம் நம்மளே போய் மேற்கொண்டு முடக்கினா பாஜகவுக்கு அது வசதி தான். அப்போது எதிர்கட்சிகளுடைய, அதாவது பாஜகவோட ஆட்டத்தை நாம் ஆட முடியாது. நாம் கூடுமான வரைக்கும் ஜனநாயக முறையாக போராடணும், அந்த விவாதத்தில் பேசணும், நம்மளுடைய கருத்துக்களை பதிய வைக்கணும். நாடாளுமன்றத்தை முடக்குவதும் ஒரு கட்டம்னா அது ஒரு கட்டத்தில் வரதான் செய்ய போகுது. ஏன்னா பாஜகவோட பிடிவாதம் இப்படியே நம்ம தொடர்ந்து பழிவாங்கி கொண்டிருந்தால். அடுத்தது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். நாம் எங்கே போகிறது பணம்னா பொதுவாக ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. நாம் இது எல்லாத்தையுமே இப்போ மகளிர் உரிமை தொகையை ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக தான் நம்ம பார்க்கணும். அதை என்ன, அதை நம்ம ஒரு பெண்களுடைய ஒரு தன்னம்பிக்கைக்காக நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றோம். பெண்களுடைய ஒரு துணிச்சலுக்காகவே கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது? அந்த கேள்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பொங்கலூர் மணிகண்டன் வாயிலிருந்து அதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆடு மாடு இலவசமாக கொடுத்த கட்சி, சரிங்களா? அவர்கள் இலவசத்துக்கு எதிராக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிராமத்து ஜனங்களுக்கு பயன்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அந்த திட்டத்தை செய்திருப்பார். அப்போது ஒரு பெண்களை எம்பவர் பண்ணுறதுக்கும் கிராம பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கும் ஒரு வீட்டில் இப்போ ஒரு கணவனிடமும் தந்தையிடமும் அடிமைப்பட்டு இல்லாமல் மேலே பெண்கள் படிக்க வேண்டும், சுயதொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக தீட்டுகிற திட்டம். இப்போ இந்த திட்டத்தோட விளைவை நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஒன்று, புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி படிக்க வரக்கூடிய பெண்களுடைய அளவீடு 33% அதிகமாகி இருக்கிறது. இந்த 33% பேர் +2 போயிருப்பாங்க, +2 படிக்காமல் போயிருப்பாங்க. இன்னைக்கு இப்போ டிகிரிக்கு வந்திருக்காங்கன்னா இது இப்போ புதுமை பெண். அப்போ பாசிட்டிவ் எஃபெக்ட்.
ஒரு திட்டம் எப்படி வந்து ஒரு சமூகத்துக்கு நேரடியாக பயன்படுதுன்றது நம்ம நேரடியாக பார்க்குறோம். 40% இந்தியா முழுக்க ஒர்க்கிங் உமன் வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க. இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்க ஒரு நாட்டில் ஒர்க்கிங் உமனில் 40% தமிழ்நாடு போன்ற வெறும் 6% மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் நாம் வச்சுருக்கோன்னா இது எவ்வளோ பெரிய எம்பவர்மெண்ட்டு. இந்த எம்பவர்மெண்ட்டை பண்ணுறதுக்கு தான் இந்த தொகையெல்லாம் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது அவர் வந்து வேறு விலைவாசி உயர்வை நீங்கள் கட்டுப்படுத்தலைன்றார். அவர் என்ன உண்மையிலே எனக்கு விலைவாசி உயர்வை கட்டணம், சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு எல்லாத்தையும் குறிப்பிட்டார். மின்சார கட்டணம், சொத்து வரி, பட்டணம் எல்லாமே எந்த அளவுக்கு குறைந்தபட்சம் நம்மளால் உயர்த்த முடியுமோ உயர்த்தி தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மற்றவாறு சொத்து வரியாவது நம்மளுடைய ப்ரெரகேட்டிவ்ல இருக்குது. மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு அதை ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய உரிமைகளை வந்து அங்கே ஒன்றிய அரசிடம் கொடுத்தது அதிமுக தான். இப்போது விலைவாசி உயர்வுன்றது எப்படி நடக்குதுன்னா, ஒரு இந்திய ரூபாயோடைய மதிப்பு எங்கே நம்ம இந்த பாஜக ஆட்சியில் இன்றைக்கி டாலர் மதிப்பு வந்து 86 ரூபாய். அப்போது இந்திய மதிப்பு வந்து அவ்வளோ பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கும் போது நாடு முழுக்க இந்திய பணத்துக்கு மரியாதை இல்லை. அந்த இந்திய பணத்தோட பணம் வந்து மதிப்பு பெற்றால்தான் இந்த விலைவாசி கட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ இதை செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு. நாம் கேள்வி கேட்க வேண்டியது ஒன்றிய அரசு தான். நமக்கு வந்து கடுமையான நிதி பற்றாக்குறை, தர வேண்டிய நிதிகளையும் தருவதில்லை, கேட்க உதவிகளையும் செய்வதில்லை. ஆனாலும் ஒரு ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்டாக நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் இன்னைக்கு சிவகங்கையில் பேசின பேச்சு என்பது நம்மளுடைய மக்கள் நலத்திட்டங்கள் எப்படியெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம், அது எதிர்கால தலைமுறைக்கு எப்படியெல்லாம் பயனளிக்கும் என்பதை தான். அதுக்கு முதலமைச்சருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்புகள், அங்கே மக்களிடம் அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்க்கும்போது அது நமக்கு வந்து தெளிவாக தெரிகிறது. அதனால் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இதை வந்து பார்க்கணும். பொங்கலூர் குறுக்கிட்டீங்க, ரொம்ப நேரமா குறுக்கிட்டு இல்ல அண்ணன் பேசினாங்க. இல்ல அண்ணன் சொன்னாங்க. இப்ப நான் அண்ணன் கிட்ட கேள்வி கேட்கறேங்க. ஒண்ணும் இல்ல, மருத்துவத்தையோ கல்வியோ நீங்க வந்து முழுக்க இலவசமாக்கிறீங்க. ஏன்னா எந்த உதவியும் யாருக்கு தேவையே இல்லை. இல்ல மருத்துவமும் கல்வியும் முழுக்க இலவசம் தாங்க தமிழ்நாட்டுல. எங்க பணம் கேட்கறாங்க? அப்ப எதுக்கு இவ்வளவு தனியார் இவ்வளவு தனியார் கல்வி நிலையங்கள் இவ்வளவு உருவானதுக்கு காரணம் என்ன? அங்க எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்க, யாருங்க பயனடைறான்னு பாருங்க. இல்லைங்க, மருத்துவம் கல்வியும் தமிழ்நாட்டில் இலவசம். தனியார் கல்வி நிறுவனங்கள் இருப்பதை வந்து கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல்ல தனியார் சுயநிதி கல்வியை கொண்டு வந்தாரு. அவர் கொண்டு வந்ததற்கு காரணம் படிப்பதற்கு பசங்க நிறைய இருக்காங்க. நான் சொல்லி முடிக்கிறேன், ஒரே நிமிஷம். நிறைய வந்து மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவ்வளவு கல்லூரிகளில் அரசால உருவாக்க முடியல. ஆகவே உடனடியாக நாம எதையாவது செய்யணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சுயநிதி கல்லூரி. அது வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் படி வர்றது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயம். நீங்க அதை கொண்டு வந்து இதுல சேர்க்க வேண்டாம். தமிழ்நாட்டில் கல்வியும் மருத்துவமும் முழுக்க இலவசம். எவ்வளவு பெரிய ஹார்ட் சர்ஜரி நடந்தாலும், பிரெயின் சர்ஜரி நடந்தாலும் இலவசம். அது சொல்லுங்க. இல்ல இப்போ அண்ணன் வன்னியரசு இருக்காரு, அண்ணன் கிட்ட கேக்குறேன் நானு. அதாவது இன்றைக்கு வந்து சாதாரண மருத்துவம் தனியா அரசு மருத்துவமனைக்குள்ள ஒரு நாள் 2 நாள் போய் நீங்க அங்க படுத்துக்க முடியாம பாருங்க. உண்மையை சொன்னா பட்டியல மக்கள் எல்லாம் அங்க போய் சிரமப்படுறாங்க. நீ கல்வி நிலையங்கள் போய் எல்லாருக்கும் அந்த சிரமம் இல்லை. அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தாதீங்க. அப்படி இல்ல. தலைவர் பல்நோக்கு மருத்துவமனை வந்து பாருங்க. சும்மா நீங்க குறுக்கிட்டீங்க. சுருக்கமா, இலவசம்ங்கிறது வந்து 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, அது ரேஷன் கடையில் இலவசம். இவர் என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட்லயே அரிசி 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்கிறாரு. அப்படி கிடையாது. மார்க்கெட் எக்கனாமியில உங்களுக்கு பணம் இருந்துன்னா நீங்க வெளியில சிகிச்சை எடுத்துக்கலாம். ஆனா அரசு உங்களுக்கு இலவசமா தான் கொடுக்குது. கல்வி அந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது, மருத்துவம் அந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. நான் போக மாட்டேன், எனக்கு பொன்னி அரிசி தான் வேணும்னு போறவங்க வெளியில போய் வாங்கிடுறாங்க. இப்படித்தான் நீங்க இலவசத்தை பார்க்கணும். நீங்க வந்து இலவசமே இல்லைன்னு பேசுறது அபத்தமானது. ஏன்னா விலையில்லா அரிசியை கொண்டு வந்ததே அம்மையார் ஜெயலலிதா தான். பேசலாம். பொங்கலூர் எளிய மக்கள் எப்ப போறதுங்க? எதுங்க? இல்ல மேற்கட்ட மக்கள் மட்டுமே பயனடைச்சாங்கன்னா எளிய மக்கள் எப்ப? ஏங்க, அதுக்கு காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. உயர் சிகிச்சைகளை பெறுவதற்கான ஒரு சாதாரண சாலை விபத்துல